இன்ஸ்பெக்டர், இவன் என்ன தப்பு பண்ணா? இவனையே கூட்டிட்டு போறீங்க? இவனை தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து ரூம்ல ஒருத்தர் கொலை செய்ய முயற்சி பண்ணா. அது சூடா ஏதாவது சாப்பிடுறியா? இரு, காஃபி போட்டாரு. கௌரி, 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 உனக்கு என்ன? உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதாங்க நான் செய்த பாவம். மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யல, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருந்தும் என் நிழல் பட்ட இடமெல்லாம் நெருப்பா சுடுது, கால் பட்ட இடமெல்லாம் பட்டு போகுது. நான் துக்கிரி தோசி. நான் எதுக்காக, யாருக்காக வாழணும்? உனக்காக நீ வாழணும். எப்படி வாழறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் பாத்தீங்களா? இதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண் துணை இல்லாத அனாதை பொண்ணுன்னா ஆம்பளைங்களுக்கு தான் கிண்ணு கிரியாச்சு. எல்லா ஆண்களையும் அப்படி நினைக்காது. உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க. இருக்காங்க. சே, நீங்க கூட நல்லவர் தான். நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே தவிர என்ன வாழ வச்சு உங்களால முடியுமா? என் கழுத்துல தாலியை கட்டி என்ன உங்க மனைவியா ஏத்துக்க முடியுமா? அது உங்களால முடியாதுங்க. பொண்ணுன்னா காலா காலத்துல அவ கழுத்துல தாலி கயிறு விழுந்துடணும், இல்ல தூக்க கயிறு போட்டுக்கிட்டு அவ போயிடணும். அதாங்க நல்லது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன சாக விடுங்க, என்ன சாக விடுங்க. இல்ல கௌரி, நான் வாழ வைக்கிறேன். மாணிக்கவா? பரவாயில்ல, உள்ளவா. என்ன மன்னிச்சிருங்க சார், உங்களுக்கு சொல்ல முடியாமலே என் கல்யாணம் நடந்து போச்சு. என்னது, உனக்கு கல்யாணம் நடந்துருச்சா? ஆமா சார், ஒரு அநாத பெண்ணுக்கு வாழ்வளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. தள்ளி போட்டா எங்க என் மனசு மாறிடுமோன்னு பயந்து உடனே கோயில்ல கல்யாணத்தை முடிச்சுட்டேன் சார். வெரி குட். இப்படிப்பட்ட நல்ல மனசு இருக்க உனக்கு எந்த குறையும் வராது. தேங்க்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன். ஆமா மாணிக்கம், ஒய்ஃபோட நீ எங்க தங்கி இருக்க? அதே ஹோட்டல் ரூம்ல தான் சார். சச்சா, இனிமே நீ ஹோட்டல் தங்க கூடாது. டீ நகர்ல என் பங்களா ஒண்ணு காலியா இருக்கு, ஒய்ஃபை கூட்டிட்டு நேரம் அங்க போ. பாரு, ஹோட்டல்ல காலி பண்ணிட்டு பங்களாக்கு போ. வாட்ச்மேன் சாய் கொடுத்துருக்கேன், சொன்னது சரி. வரேன் சார். மாணிக்கம், பாத்தியா, உன் கல்யாணம் தான் அவசரத்தில் நடந்துடுச்சு, என்கிட்ட சொல்ல முடியல. உன்னை கணவன் அடைஞ்ச அந்த அதிர்ஷ்டசாலி நீ எனக்கு அறிமுகப்படுத்த கூடாதா? பாத்தீங்களா, மறந்துட்டேன் சார். நீங்க தவறா நினைக்கலன்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வர்றீங்க, என் மனைவி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நிச்சயமா வரேன்.
வரேன் சார், போயிட்டு. புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கும். அண்ணே, எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கணவன் மனைவியா எங்களை பார்த்தா நீ சந்தோஷப்படுவேன்னு அவனை பார்க்க வந்தோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. விடுதலை ஆன உடனே நீ நேர வீட்டுக்கு தான் வரணும். எங்க வீட்டுக்கு. நீ பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இப்படி கௌரி கௌரின்னு கத்துனா எப்படி? காலையில இருந்து நீங்க சரியில்லை. உண்மைதான். என்ன வாழ வச்ச தெய்வமே என் வீட்டு தேடி வரப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? கௌரி, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ தினம் விளக்கேற்றி வச்சு கும்பிடுறியே, அந்த விளக்குல எண்ணெயா இருந்து ஒளி கொடுக்கிறவரே அவர்தான். அவரை நீ பாத்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவேன். இந்த சின்ன வயசுல இவருக்கு இவ்வளவு பெரிய மனக்காட்டுதான். அதே மாதிரி அவரும் உன்னை பார்த்தாருன்னா அசந்து போயிடுவார். எப்படி? இவனுக்கு இப்படிப்பட்ட மனைவியா இருந்தா சாப்பாடுலாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. அவர் வந்ததும் சாப்பிடலாம். போதுமா? அவர் வந்துட்டாரு. வாங்க, வாங்க. எனக்கு தெரியும். நான் கௌரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவரை பார்த்தா நீ அசந்துருவேன். கௌரி, நான் சொல்றது சரியா போச்சுல்ல? ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. இதான் என் மனைவி கௌரி. இதை வச்சுக்க. இதெல்லாம் எதுக்கு சார்? இது உனக்கு இல்ல, உன் மனைவிக்கு. பிரிச்சு பாரு. இது இவ்வளவு பொருத்தமான பரிசா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே. ஓ, தாஜ்மஹால் பொருத்தமான பரிசு தான். கணவன் மனைவி அன்புக்கு உதாரணமா இருக்கிற நினைவு சின்னம். அது மட்டும் இல்ல, ஷாஜஹானை விட்டு மும்தாஜ் போன பிறகும் அவன் அவளை மறக்கல. சாகர வரைக்கும் அவனால மறக்கவும் முடியல. அதுக்கு அத்தாட்சி தான் இந்த தாஜ்மஹால். ஆமாமா, பேசிட்டே நின்னா எப்படி? வாங்க சாப்பிட போறோம். இல்ல, உன் மனைவியை பார்த்த உடனே என் வயிறு நிரம்பி போச்சு. பெரிய விருந்தே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். என்னங்க இது? பரவாயில்ல மாணிக்கம், விருந்து சாப்பிட்ட உடனே வெத்தலை பாக்கு போட்டுக்கோ இல்லையா, அதை மாத்திரம் கொடுப்போம். இதோ கௌரி, சௌக்கியமா இருக்கியா? ஒண்ணுமில்ல, சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டேன். ஓ, வீடா? தேங்க்யூ. வாய் நல்லா செவந்திருக்கு சார். இந்த மாதிரி செவந்திருந்தா மனைவி மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணமா? எனக்கா? நான் போயிட்டு வரேன். மணிக்கம், விருந்து உனக்கு, வெத்தலை பாக்க எனக்கு. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வாங்க சார். நிச்சயமா வரும், அடிக்கடி வரேன். குட் நைட். இத பாருமா, உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண அதிர்ச்சி தான் டாக்டர் சொல்லிட்டார். ஆமா, உன் பேர் என்ன? தங்கம். தங்கம், உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன். எனக்கு இங்க ஒரு வீடு இருக்குண்டா. கிராமத்துல இருந்து ஓடி வந்தேன். இப்ப அந்த வீட்டுல எனக்கு இடம் இல்லை. இனிமே இந்த உலகத்துல எங்கேயுமே எனக்கு இடம் இல்லை. தங்கம், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. இந்த உலகம் இருக்கே ரொம்ப பறந்தது, அதுல உனக்கு இடம் இல்லாம போயிடும். இதை பாரு, நீ பேசாம ரெஸ்ட் எடுத்துக்க, நான் கிளம்புக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன?